அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர் நம்மளுடைய அடிமைப்படுத்தி இருந்த காலத்தில் ம். அப்போ அவர்களுக்கு எதிராக சுதேசி கப்பலுடன் சொல்லி சுதேசிக்காக போராடியவர் வாவு சிதம்பரம் பிள்ளை சரி. அவர்கள். அப்போ அந்த சுதேசி கப்பலை வந்து எவ்வளவோ கஷ்டத்துக்கு நிறைய அவருடைய பணங்களை சொந்த பணத்தில் சுதேசி கப்பல் விட்டு அதைய ஒடுக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் நிறைய அவரை வந்து சிறைக்கு உள்ளாக்கி அவர் மீது பொய் வழக்குகளை போட்டு வணக்கம். நமது ஸ்டுடியோவுக்கு சமூக ஆர்வலர் திரு சிவலிங்கஜி அவங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களும் நாட்டோட இன்றைய சூழ்நிலை பற்றியும் பேசலான்ட்டு இருக்கிறோம். குறிப்பாக வாவு சிதம்பரம் ஐயா அவர்களை வந்து பேசி இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிய அவங்கள கண்டித்தும் மற்றும் தேசபக்தர்களை பற்றியும் அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. மற்ற ஏதாவது கேள்விகள் கேட்போம், அவங்க பதில் சொல்லுவாங்க. வணக்கம். சொல்லுங்கள். நல்லா இருக்கு. இப்போது எனக்கு தூத்துக்குடி மாவட்டங்கிறனால வஉசி அவர் சொன்னது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் அபிப்பிராயம்? அதாவது வஉசியை தேசிய நோக்கத்தோடு பார்க்கணுங்க. சரிங்க. வஉசி வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு ஜாதிய சங்க அமைப்புலையோ ஜாதிய வட்டத்துக்குள்ளே பார்க்குறது வந்து பெரிய தவறு. ஆமாங்க. சுதந்திரத்துக்காக போராடிய அத்தனை தலைவர்களுமே ஒரு சிறந்த சிந்தனையாளர்கள், ஒரு தேசிய நோக்கத்திற்காக இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர்கள். அவளை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்கிறது முதல்ல வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ளே அவங்கள தலைவராக்கக்கூடாது. மகிழ்ச்சிங்க. இவங்க எல்லாருமே தேசிய தலைவர்கள். ஆமாங்க. முத்துராமலிங்க தேவராகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், வாவு சிதம்பரம் ஆகட்டும், ஐயாவாகட்டும், அத்தனை தியாகிகளுமே ஒரு பெரிய சமுதாய தலைவர்கள் இவங்கெல்லாம். ஆமாங்க. அதனால் தேசிய தலைவர்கள் இவங்க. அப்படி தான் பார்க்கணுமே தவிர ஒரு குறுகிய ஜாதி கண்ணோட்டத்தில் இன்னொரு ஜாதியை சேர்ந்த அவரை தாழ்த்தி பேசுவது, இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். இது யார் செய்திருந்தாலும் இது தவறு. வஉசி அவர்களை இழிவுபடுத்தி பேசியிருந்தாலும் மிகவும் கண்டிக்க வேண்டிய விஷயம் இது. ஆமாம். அவரோட மிகப்பெரிய போராட்டங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வஉசியோட நினைவு கூறுவோம். இன்றைக்கி வந்து அவங்க புகழ் எப்படி இருந்தாங்க, அவங்க சுதந்திர போராட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. வஉசியை பொறுத்தளவு சொல்லணுன்னா அந்த காலத்தில் பெரிய செல்வந்தர் அவர். அதான் பெரிய செல்வந்தராக இருந்து பெரிய கோடீஸ்வரர் அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர் நம்மளுடைய அடிமைப்படுத்தி இருந்த காலத்தில். அப்போ அவர்களுக்கு எதிராக சுதேசி கப்பலுடன் சொல்லி சுதேசிக்காக போராடியவர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அப்போ அந்த சுதேசி கப்பலை வந்து எவ்வளவோ கஷ்டத்துக்கு நிறைய அவருடைய பணங்களை சொந்த பணத்தில் சுதேசி கப்பல் விட்டு அதைய ஒடுக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் நிறைய அவரை வந்து சிறைக்கு உள்ளாக்கி அவர் மீது பொய் வழக்குகளை போட்டு அந்த சுதேசி கப்பலை தடுக்கணும்னு சொல்லி இப்படி நாட்டுக்காக அந்நிய கப்பலில் போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மள்கிட்ட சுதேசி விழிப்புணர்வை பெரிய அளவில் ஏற்படுத்தியது, தாக்கம் ஏற்படுத்தியது வந்து வஉசி அவங்களுடைய பங்கு அதில் இருக்குது மெயினாக. இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக படகோட்டி அப்படிங்கிற மாதிரி கேஸும் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டம். அது ரொம்ப உண்மையுமே இந்த செயலை யார் செய்திருந்தாலும் இதை சொல்லியிருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். அவர்கள் மீது இந்த நாட்டில் நடவடிக்கை எடுத்திருக்கணும். நான் எப்படி பார்த்தா அந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் இந்த அரசாங்கம். அவர் சொல்லும்போது மிக தரக்குறைவாக பேசுகிறாங்க. கப்பலில் இருந்து ஆள் இல்லாத இடத்துல கொண்டு இறக்கி விட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறத பற்றி உங்கள் மனசங்கடத்தை கொஞ்சம் வெளிப்படுத்து. இப்போ நம்ம வந்து நிறைய புத்தகங்களில் படிச்சிருக்கோம். நம்மளுடைய வயசு குறைவான வயது தான் இருந்தாலும் நம்ம வந்து வரலாற்று ரீதியாக திரைப்படங்கள் இன்றைக்கி சிவாஜி தத்ரூபமாக எடுத்ததை நடத்தி காட்டியிருக்கார். வஉசின்னா இப்படி தான் இருப்பார்னு சொல்லி. அதுபோக அவருடைய புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்கோம். வரலாற்றில் அவர் செய்த தியாகங்கள், இப்படி தன்னுடைய சொத்தையெல்லாம் இழந்து இப்படி பண்ணவரை கொண்டு போய் இழிவாக இன்னைக்கு அந்த இழிவாக பேசினவங்கெல்லாம் வந்து அந்த வரலாறு உண்மையான வரலாறு படிச்சிருக்க மாட்டாங்க. அதை பற்றி சான்றுகள் எதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவர்களெல்லாம் சொல்லப்போனால் அவர்கள் தற்குறித்தனமாக இந்த பதிலை சொல்லி இந்த மாதிரி பேசியிருக்காங்க இழிவுபடுத்தி. இப்போ அவரோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சே தான் பேசியிருக்காங்க. ஏன்னா கப்பல் ஓட்டினாருன்னு தெரியுது. இழிவுபடுத்துங்கிற நோக்கத்திலேயே தான் பேசியிருக்காங்க. இவர்களெல்லாம் சமூக விரோதிகள், சொல்லப்போனால் தேச துரோகிகள். இவர்களெல்லாம் வந்து இந்த நாட்டிற்கு இந்த சுதந்திர போராட்ட வீரர்களையும் இந்த நாட்டை அவமதிக்க வேண்டிய வகையில் பேசியிருக்காங்க. இவரெல்லாம் தேச துரோகிகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள். அது மட்டும் ஒரு பொண்ணு சொல்லும்போது துரியோதனை தேவையில்லாமல் மகாபாரதத்தில் இருக்கிறாங்க. இது வந்து அவர்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த நாட்டில் ஒரு சில கூட்டங்கள் இருக்குங்க. நம்மளுடைய ஆன்மீகத்தையும் நம்மளுடைய வரலாற்றையும் நம்மளுடைய புராதன சின்னங்களையும் நம்முடைய புராணங்களையும் இழிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இழிவுபடுத்துறதுக்காகவே சில கூட்டங்கள் இன்றைக்கி இந்த நாட்டில் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தராக தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர அவங்களை வந்து பெரிய இதாக வந்து இவங்களை என்னென்னா இவர்களை வந்து புறந்தள்ள வேண்டும். மக்கள் இவர்களை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடாதுங்கிற விஷயம்தான் நம்மளுடைய
பதில் இது. இப்படி மதிக்காம விட அவங்களோட பேச்சு வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. உதாரணத்துக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பெரிய பெரிய தேச தலைவர்களை கிண்டல்ங்கிற பேர்லையும் நகைச்சுவைங்கிற பேர்லையும். இதற் இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடுமையான சட்டங்கள் இந்த நாட்டில் நம்ம நாட்டில் இன்னும் கொண்டு வரணும். ம். அதாவது இன்னைக்கு ஒரு நாட்டில போய் அந்த நாட்டினுடைய பிரதமரையோ, அந்த நாட்டினுடைய வரலாற்றையோ, அந்த நாட்டினுடைய புராண தலைவர்களையோ, இந்த தேசத்துக்காக போராடின தலைவர்களையோ இழிவுபடுத்தி பேசுறோம்னு சொன்னா, யோசிச்சே பார்க்க முடியாத அந்த அளவுக்கு கடுமையான தண்டனைகள் அங்க இருக்கு. அதான். நம்ம நாட்டில ஜனநாயகம்ங்கிற பேரில நிறைய நம்மளுடைய தேசிய தலைவர்களை இழிவுபடுத்துவது இது போன்ற செயல் வந்து அடிக்கடி நடந்திருக்கு. இன்னைக்கு நேற்று இல்ல. சமீப காலங்கள்ல இந்த கிட்டத்தட்ட இந்த 70 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு, சுதந்திரத்திற்கு அப்புறம் நிறைய தலைவர்கள் இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. ரொம்ப கேவலப்படுத்தலாம் பண்ணா கடுமையான சட்டங்கள் இல்லை. அப்படியே அவர்களை கைது செய்தாலும் கூட அவர்களை விடுதலை செய்ய ஒரு அமைப்புகள். இப்போ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு குழந்தைங்களுக்கு கல்வி முறை காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை பெற்றோரோட அசாத்திய வளர்ப்பு காரணமா? செல்லம் கொடுத்து வளர்க்குறதா? கண்டிப்பா பெற்றோர்கள் வளர்ப்பு முறைங்கிறது நம்ம நாட்டினுடைய கல்வி முறை. ம். இன்னைக்கு நம்ம படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்காலன் கல்வி முறையை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் ம். நம்ம குழந்தைகளுக்கு. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய கல்வி முறையிலே மாற்றம் கொண்டு வந்திருக்கணும். ம். இதை வந்து இது சமீபத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியில் ஆகட்டும், பல அரசியல் கட்சிகள் ஆண்டிருக்கு நம்மளுடைய காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் கல்வி முறையில் பெருசாக மாற்றங்கள் கொண்டு வரல. வெள்ளைக்காரன் சொன்னான், உனக்கு சுதந்திரம் கொடுக்கறனே தவிர விடுதலை இன்னும் முழுமையாக கொடுக்கலன்னு சொல்கிறான். சொல்லிட்டு தான் அது கொடுத்தான். ஏன்னாட்ட நீ படிக்கிறது எங்களுடைய மெக்காலன் கல்வி முறை தான் படிக்கணும்னு சொல்லியிருக்கான். நாகரிகம் ஆங்கில ஆமாம், நாகரிகம். ஆங்கில நாகரிகத்தை நீ என்னத்தான் பின்பற்றி ஆகணும் ம். அப்படின்னு அன்னைக்கு போட்ட ஐயா தான் இன்னைக்கும் ஒன்று எல்லா பக்கம் ஐயா போட்டு பேசும் காவல்துறையிலாட்டு எல்லாமே. அன்னைக்கு போட்ட சில சட்டங்கள் இன்னைக்கு தான் பிஎன்எஸ் ஆக்ட்னு சொல்லி சிலதெல்லாம் மாற்றங்கள் அந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஆனால் இந்த 70 ஆண்டு காலமாக இதில் எந்த விதமான மாற்றங்கள் மெக்காலன் கல்வி முறை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சுதந்திரத்திற்கு பிறகு கல்வி முறை மாறி இருக்க வேண்டும். இந்த தேசத்திற்காக போராடிய தலைவர்களை பற்றி அந்த பாடத்தில் இருந்திருந்து சொன்னால், நீங்கள் முன்னே கேட்ட மாதிரி வ.உ.சி பற்றியோ சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களை பற்றி இங்கே இருக்கிறவங்க ரொம்ப தரக்குறைவாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. இப்போது பிரபல பிரபல யூடியூப்னு இவர் முக்தார் பேசும்போது பசுமன் ஐயா பற்றி இழிவாக பேசுகிறாரு, அதுக்கும் தண்டனை கிடைக்கல. காமராஜரை பற்றி இழிவாக பேசுகிறாரு, அவருக்கும் தண்டனை கிடைக்கும். எந்த மாதிரி தண்டனை கொடுத்து அவங்க திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இவர்களுக்கு இது மாதிரி தேசியத்திற்காக போராடிய தலைவர்களை இழிவுபடுத்துகிறான்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னால், அவனுக்கு கடுமையாக மக்களே அவனை எதாவது சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் வந்து அவனை நாடு கடத்துவாங்க. இந்த நாட்டிலே அவன் வாழ தகுதி இல்லாதன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். இந்த தேசிய தலைவரை அவமதிச்சான்னு சொன்னால், அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவன் எந்த அளவில் செல்வாக்கு இருந்தாலும் சரி, இந்த சுதந்திரத்துக்காக போராடிய தேசிய தலைவர்களை அவமதிக்கிறான் என்று சொன்னால், அவனை அந்த மக்களே வந்து சீண்டக்கூடாது. அந்த அளவுக்கு கடுமையான சட்டங்களை கொண்டு அவர்கள் மீது வந்து சாதாரண இன்னைக்கு ஒரு சின்ன ரவுடித்தனம் பண்ணிட்டான்னா கூட 51ஏன்னு சொல்லி ஒன்றை போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா நீ இருக்கணும், மாநகருக்குள்ளே வரக்கூடாது, சிட்டிக்குள்ளே வரக்கூடாதுலாம் சில சட்டங்கள் சொல்லுது. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சட்டங்களை பயன்படுத்தணும். இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து பேசக்கூடியவங்களுக்கு மற்றதுக்கெல்லாம் சொல்கிறாங்க, வாய் பூட்டு போடுறாங்க. ஏதாவது மற்ற விஷயங்கள் பேசும்போது சுதந்திர இந்த மாதிரி தேசிய தலைவர்களை பற்றி ஏதாவது புகழ்ந்து பேசி இந்த நாட்டுக்கு ஆதரவாக பேசினாலே சில பேர்த்துக்கெல்லாம் வந்து நீங்கள் பேசக்கூடாதுன்னு தடை உத்தரவு போடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பேசுகிறவங்க மேலே ரொம்ப கடுமையான நடவடிக்கைன்னு அவங்கள வந்து பேசுகிறக்கே எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க மன்னிப்பு மறுப்பறிக்கைன்னு வெளியிட்டாங்க. அதுலேயுமே வந்து ஒரு சிலர் மனத்து பாதிக்கப்பட்டதுங்க மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இன்னும் குற்ற உணர்வே வரலையே, பேசுகிற தப்புங்கிறதே எங்கேயுமே சொல்லலை. ஒரு சிலருக்கு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? காரணம் வந்து அந்த கடுமையான சட்டங்கள்ல தான் காரணம். அந்த பயம்ங்கிறதே இல்லை. நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. மற்ற நாடுகள்ல எல்லாம் அந்த மாதிரி இழிவாக பேசணும்னா ரொம்ப கடுமையான தண்டனைகள் இருக்குது. நம்ம நாட்டில் வந்து ஜனநாயகங்கிற பேரில் ரொம்ப அதிகப்படியான பேச்சு சுதந்திரம் போயிடுது. அதே இந்த பேச்சு சுதந்திரம் ஒரு சில தரப்பில் மட்டும்தான் இது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இந்த நாட்டில் வந்து நம்மளுடைய உரிமைகளை கேட்டு வழிபாட்டு உரிமைகள் இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது நம்மளை வந்து நம்மளுடைய ஒரு தரப்பில் ஒரு சமுதாயம், குறிப்பாக நம்முடைய ஹிந்து சமுதாயம் பாதிக்கப்படும் போது அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தோம்னு சொன்னால் வாய்ப்பூட்டு போடுறாங்க, இது நீங்கள் கொடுக்கக்கூடாது, இது வந்து இப்படி நிறைய வழக்குகள்லாம் எம்எல்ஏ நிறைய வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பேசுனதுக்கெல்லாம் பொதுக்கூட்டங்களில் பொது சிவில் சட்டம் வேணும், பசுவதை தடை சட்டம் வேணும், இது மாதிரி எல்லாம் நிறைய கேட்டிருக்கோம். மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வாங்கன்னு சொன்னால் இது ஒரு நம்ம பேசணும்னு சொன்னால் இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லும்போது நீங்கள் வந்து மற்ற மதத்தினர் வந்து மனசு புண்படுற மாதிரி பேசணும் தான் அதில் வழக்கு போடுறாங்க. இப்போ அது வழக்கு போடுறது சரி, தேச தலைவர்களோட சொந்த பந்தங்கள் இருக்காங்க, அவங்க மனசு புண்பட்ட தப்பு இல்லைங்களா? அப்போ இதுக்கு என்னென்னா மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வரணும். ஒன்று அரசு தரப்பிலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சட்ட ரீதியாக. இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் சேர்ந்து
எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பேசுகிறாரோ அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களும் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களும் அவர்களை எதிர்க்க வேண்டும். இப்போ இது சம்மந்தமாக வந்து நீங்கள் பேசுகிற நான் பேசுகிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நயனார் ஐயா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நாகர்கோவிலேருந்து பொன்னார் அவங்க எக்ஸ் பதிவத்தில் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வேறு எந்த கட்சியுமே கண்டனம் தெரிவிக்கல. இது கண்டனம் தெரிவிக்காத அளவுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இதை பாராமுகமாக இருந்து பெருமை தக்கிறாங்களா? இல்லை, அவர்களுக்கெல்லாம் என்னவென்று சொன்னீங்கன்னா தேசப்பற்றோ தேசிய தலைவர்களை பற்றிய பற்றுதலோ கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே இன்னைக்கு உதாரணத்துக்கு கம்யூனிஸ்டில் இருக்காங்கன்னா கம்யூனிஸ்டில் இதை பற்றி பேச மாட்டாங்க. காரணம் என்ன? கம்யூனிஸ்டுகளுக்கும் இந்த நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை. கொள்கைக்கு சம்பந்தம், கொள்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய கிளை, அவ்வளவுதான். இது எங்கேயோ ஒரு பக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நாட்டினுடைய தலைவர்களை போற்றக்கூடியது விதேசி கொள்கை உடையவர்கள். ரஷ்யாவுக்கும் சீனாவிற்கும் மற்ற அந்நிய நாடுகளுக்கு தான் இவர்கள் ஜெய் போடுவார்களே தவிர இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேசபக்தர்களுக்கோ தேசிய தலைவர்களுக்கோ ஒரு பிரச்சனை, அவர்களுக்கு ஒரு அவமதிப்பு என்று சொன்னால் அவர்கள் இதில் குரல் கொடுக்க மாட்டார்கள். சரி, இதை பற்றி நம்ம சாதாரணமாக இன்றைக்கி அவங்கள இது அவங்க கண்டனம் தெரிவிப்பாங்க. நம்ம எதிர்பார்க்கறது நம்மளுடைய முட்டாள்தனம். மற்ற அரசியல் கட்சி அப்படி தான் இருக்காங்க, மற்றவங்களும் அதே தான். இன்னைக்கு சாதாரண ஒரு எம்ஜிஆரை பற்றியும் ஒரு கருணாநிதியை பற்றியும் தெரிந்தளவு கூட நம்மளுடைய தேசிய தலைவர்களை பற்றி நம்முடைய கல்வி திட்டத்திலே கிடையாது. மெயின் என்னன்னா ஆரம்ப கல்வியிலே இது தேசிய தலைவர்களை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது சொல்லிக் கொடுத்தா தானே பெற்றோர்கள் குழந்தைகள் சொல்ல. நம்ம பெற்றோர்களுக்கே தெரியாத விஷயம். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு எப்படி பெற்றோர்கள் சொல்லி தருவாங்க? தவறு எங்கே இருக்கிறது? கல்வித்துறையிலே ஆரம்ப கல்வியிலே இருந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு இதை கற்பித்து தர வேண்டும். இவரெல்லாம் இப்படியெல்லாம் இந்த நாட்டிற்காக சிறு வயதிலே இப்போ வ.உ.சி போல, முத்துராமலிங்க தேவரை போல, காமராஜரை போல இன்னும் எத்தனையோ இளைஞர்கள் இந்த நாட்டிற்காக தேசியத்திற்காக போராடி உயிர் நீத்திருக்கிறார். பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு போன்றவர்கள்லாம் 23 வயது 21 வயது தூக்கு மேடை ஏறினார்கள். அவருடைய வரலாற்றை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி தந்தால் தேசபக்தி இருக்கும். இப்போ இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்குன்னா, தேசபக்தினா கிலோ என்ன விலைன்னு கேட்குற நிலைமை தான் நம்முடைய கல்வி முறை இருக்கு. அதனால நம்மளுடைய ஆரம்ப கல்வி முறையை மாற்ற வேண்டும். இதை ஏற்கனவே ஒரு முறை இந்த கல்வி திட்டத்தில் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லும்போது காவி மையத்தை பூத்துகிறது பாஜகன்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள், இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த திட்டம் நின்று போச்சு. இல்லை என்று சொன்னால் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்பவே இந்த கல்வி முறையிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போதுக்காக ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. இந்த எதிர்கட்சிகளுடைய போராட்டங்கள் அதனால அது அப்படியே முடங்கிவிட்டது. அதனால நம்ம இந்த மெக்காலன் கல்வி முறை படிக்கின்ற வரைக்கும் இந்த நாட்டிலே இப்படித்தான் இருக்கும். எங்கேயோ இருக்கக்கூடிய விக்டோரியா மகாராணியை இங்கே புகழ்ந்து பாடுறான், பேசுகிறான். எங்கேயோ இருக்கக்கூடிய கியூபாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி இங்கே புகழ்ந்து பனியனை போட்டு போகிறான். சேகுவேரா போட்ட பனியனை போட்டு போகிறான். அதை பெருமையாக நினைக்கிறாங்க இளைஞர்கள். ஆனால் நம்முடைய பாரதியாரையோ நம்முடைய வ.உ.சி படத்தையோ அல்லது நம்முடைய முத்துராமலிங்க தேவர் படத்தையோ காமராஜர் படத்தையோ போட்டு போனால் அவன் மேலே ஜாதி முத்திரையை குத்துறார்களே தவிர தேசியத்தை பற்றி சிந்திப்ப தேசிய தலைவர்கள் என்ற எண்ணம் குழந்தைகளுக்கும் கிடையாது, இன்றைய இளைஞர்களுக்கும் கிடையாது. சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் கல்வி முறை தான் காரணம்.